பாஸ்போர்ட் தொடர்பான சந்தேகங்களை களையும் வகையில் நடைபெற்ற சிறப்பு நேர்காணலின் 2ஆம் பாகம். பங்கேற்பாளர்கள் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு விஜயகுமார், எமது செய்திப்பிரிவு உதவி இயக்குநர் ஜாய். ஒரு மாவட்டத்திலயும் தலைமை தபால் அலுவலகத்துல போய் அவங்க பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது வழிமுறை இருக்கா? மொபைல் பாஸ்போர்ட் சேவா வேன் அப்படின்றத தமிழ்நாட்டில் 2வது மண்டல கடவுச்சீட்டு அலுவலகமாக சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் பிப்ரவரி மாதத்தில் தொடங்கியிருக்கோம். முதல் கட்டமாக நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு 3 நாட்கள் போன மாதம் நடத்தினோம். அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 35லிருந்து 40 பொதுமக்கள் பயன்பெற்றாங்க. இது 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போ தற்காலிகமாக அந்த மொபைல் பாஸ்போர்ட் சேவா வேனை ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு 1.5 மாதத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா சில அப்கிரேடேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சாஃப்ட்வேர்லேயே. ஸோ அந்த அப்கிரேடேஷன் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதற்காக நாங்கள் அந்த மொபைல் பாஸ்போர்ட் வேனை இப்போ புழக்கத்தில் விடலை. இந்த மொபைல் பாஸ்போர்ட் வேனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் அவங்களுடைய தலைமை தபால் நிலையங்களில் கூட அவங்களால தன்னுடைய ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி அவங்களால சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதோட மட்டும் இல்லாம எந்தெந்த மாவட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு தான் நீங்க போவீங்க பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மாதிரி இடங்கள்லயும் இந்த மொபைல் பாஸ்போர்ட் வேனை நாங்க நிறுத்தி வச்சு அதன் மூலமாக பயன் அடையும் வகையில எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அதோட மட்டும் இல்லாம தபால்துறை அதிகாரிகளும் சரி, டிசிஎஸ் அதிகாரிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அந்த இடத்துல இருந்து பொதுமக்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம். விசா ப்ரொசீஜர்ஸ் பத்தி, வெளிநாட்டுல டூரிஸ்டா போறாங்க இல்ல வேற ஏதோ பணி நிமித்தமா போறாங்க, அந்த நேரத்துல அவங்களோட பாஸ்போர்ட் காணாம போச்சு, அது ஒரு கட்டம். சோ இந்த மாதிரி ஒரு கலக்கமான சூழ்நிலையில எப்படி இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியர்கள் எப்படி அவங்கள தற்காப்பு பண்ணிக்கிறது? மெயினா டாக்குமெண்ட்ஸ். நீங்க எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, உங்களுக்கு மொழி தெரியாத ஒரு இடத்துல நீங்க போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதலா உதவி பண்ணக்கூடிய அலுவலகம் எதுனா இந்திய தூதரகம் தான். பொதுமக்கள் இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும், குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளின் உதவியை எடுத்துக்கொள்ளவும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா எமர்ஜென்சி பாஸ்போர்ட் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பொதுமக்களுக்கு தெரியும். அந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கொடுத்து உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சு வெளிநாட்டில், நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூதரக அதிகாரிகளை அணுகி அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் சேர்த்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுக்கு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. அந்த எமர்ஜென்சி பாஸ்போர்ட் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள முடியும். அதை அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த சிச்சுவேஷன், உக்ரைன் போர் அல்லது வேற போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல காப்பாற்றப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய நேஷனாலிட்டியை ஃபர்ஸ்ட் தூதரக அதிகாரிகள் உறுதிப்படுத்தி கொள்வாங்க. இவங்க இந்தியர்கள் தானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அல்லது எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கொடுத்து உங்களை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இதற்காக குறிப்பிட்ட அலுவலகங்கள் தூதரகத்துக்குள்ள செயல்படுறாங்க. கவுன்சிலர் செக்ஷன் சொல்லிட்டு அவங்க இந்த பணியை மேற்கொள்ளுவாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த எவாக்குவேஷன் நடக்கிற பட்சத்துல இந்தியாவிற்கான தூதுவர், அந்த நாட்டோட தூதுவர் பெரும்பாலும் அவரே நேரடியா போய் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அவங்கள பார்த்து அந்த எவாக்குவேஷன் ஃபிளைட்ல அவங்கள ஏத்தி வழி அனுப்புறது ஒரு எழுதப்படாத விதியா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். சோசியல் மீடியா அல்லது நியூஸ்ல இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பொதுவா அந்தந்த ஊர்ல இருக்கிற இந்திய தூதரகத்தோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, நிறைய விளம்பரங்களை பார்த்து சோசியல் மீடியாவில் நியூஸ் பேப்பர்ல இது மாதிரி விஷயங்கள்ல பார்த்து அங்க போனா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த ஏஜென்ட்ஸ் மூலமா ஆப்ரேட் ஆகுறதுல படிச்சவங்களே இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. இதுக்கு ஒரு தடுப்பு அல்லது அவங்க ஒரிஜினலா இல்ல அவங்க போலியா வச்சிருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுமக்களுக்கு இதன் மூலமா நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். நீங்க படித்தவர்களா அல்லது படிக்காதவர்களா அப்படின்றத முதல்ல நாங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கும்போதே முடிவு பண்ணிடுவோம். நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு மேலே தேர்ச்சி பெற்றவராக இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து எமிக்ரேஷன் செக் நாட் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான பாஸ்போர்ட்டை உங்களுக்கு வந்து நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தகுதி பெறுவீங்க. அப்படி உங்களுடைய படிப்பு 10ஆம் வகுப்புக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க எமிகிரேஷன் செக் ரிக்வயர்டு அப்படின்ற பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு தரப்படும். எமிகிரேஷன் செக் அப்படின்றது என்னன்னா, நீங்க இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி இந்திய குடிபெயர்வு அதிகாரிகளை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய போர்டிங் பாஸ் எடுத்த பிறகு நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்தியா விட்டு வெளியில போறேன் அப்படின்னு இந்திய குடிபெயர்வு அதிகாரிகள் நீங்க போய் தொடர்பு கொள்ளும் பட்சத்துல அவங்க வந்து முதல்ல உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய இந்த வகையை செக் பண்ணுவாங்க. அதுல எமிகிரேஷன் செக் ரிக்வயர்டு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க என்ன காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க, உங்களுடைய லேபர் கான்ட்ராக்ட் ப்ராப்பரா இருக்கா, ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ் கிட்ட இருந்து அந்த பணியை நீங்க வெளிநாட்டில் மேற்கொள்வதற்கு நீங்க அனுமதி வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத அவங்க வந்து உறுதிப்படுத்தின பிறகுதான் உங்களுடைய குடிபெயர்வை அவங்க அனுமதிச்சு உங்களை விமானத்தில் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்ன காரணத்துக்காக இந்த இதை வச்சிருக்காங்கன்னா, பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டிலிருந்து வெளியில போகக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய அறியாமையினாலையும் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி தகுதி குறைவாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த போலி ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போலி ஏஜென்ட்ஸ் அவங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்கள காப்பாற்றுவதற்காக தான் இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட்ஸ் அப்படின்ற ஒரு அலுவலகம் சென்னையில் இயங்கி கொண்டிருக்கு. சென்னையில் காலேஜ் ரோட்ல நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ் ஏஜென்ட்ஸுக்குள்ள அந்த அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களோட நீங்க தொடர்புல இருந்து அவங்க மூலமா நீங்க வந்து லேபர் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் வாங்குனீங்கன்னா நீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு அவங்க உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பெரும்பாலும் அந்த முகவரை பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடியது என்னன்னா, போலி முகவர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கு முன்னாடி இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட்ஸ் அப்படின்ற அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட இவங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பணம் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது என்னோட வேண்டுகோள். அதோட மட்டும் இல்லாம அவங்களும் வந்து ஒரு டால் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த இலவச தொலைபேசி எண் மூலமாகவும் அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்கள தொடர்பு கொண்டு நீங்க பேசும் பட்சத்துல அவங்க உங்களுக்கு பதில் தருவாங்க. அதற்கப்புறம் நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம். இது வந்து ஒரு விதமானது. ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி படித்தவர்களும் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு, நிறைய கேள்விப்படுறோம். நம்ம படித்தவர்கள் வந்து தங்களுடைய படிப்பு திறனை இந்தியாவில் பயன்படுத்தி வேலையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளிநாடு செல்லும் பட்சத்தில் உங்களுடைய முகவர்கள் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் ஆட் பார்க்குறது, ட்விட்டரில் ஆட் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் செய்யாமல் போலி முகவர்களை நீங்கள் நம்பி போய் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல வந்து என்ன விதமான பயன் இருக்குது? ஆக்சுவலாக வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்த வரையும் நம்ம வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத நம்ம அங்கீகரிக்கவே மாட்டோம். இந்தியாவை பொறுத்த வரையும் நம்ம எப்பவுமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். நம்ம இந்தியராக தான் இருக்கணும். வேற எந்த நாட்டுடைய குடியுரிமையும் நம்ம இந்தியராக இருக்கும்பொழுது எடுக்கவே கூடாது. வேற எந்த நாட்டுடைய குடியுரிமையும் நீங்க எடுக்கக்கூடாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது. இது வந்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955 எழுதப்பட்டுள்ளது. இப்போ வந்து வெளிநாட்டில் போய் எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஒரு சிட்டிசனாக மாறுறாங்க? ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய குடியுரிமை சட்டங்கள் இருக்கும். அந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு அந்த நாட்டில் வந்து தொடர்ச்சியாக வாழ்ந்து வரணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும். அதுதான் முதல் காரணமாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து அவங்களுடைய நாட்டினுடைய மொழி, அந்த மொழியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது ஃப்ரெஞ்சாக இருக்கணும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், இட்டாலியனாக இருக்கட்டும், எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேர்ச்சி நீங்கள் பெற்றிருக்கணும். அந்த தேர்ச்சி நீங்கள் பெற்ற பிறகு அவங்களுடைய குடியுரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு குடியுரிமை அந்த நாட்டின் மூலமாக வழங்கப்படும். அப்படி நீங்க குடியுரிமை எடுத்த உடனேவே நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய இந்திய கடவுச்சீட்டை அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கவும். அப்படி உங்களால்
முடியாத பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் அங்கே வந்து தயவு செய்து ஒப்படைக்கவும். ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து சரண்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒப்படைப்பு சான்றிதழ். அந்த ஒப்படைப்பு சான்றிதழ் நீங்கள் பெரும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அந்த கார்டு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தகுதி பெறுவீங்க. அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டை வச்சுட்டு நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமையோடு சேர்த்து உங்களுடைய பூர்வீக வம்சாவளியினர் அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்கள வந்து அடிக்கடி நீங்க வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கு வந்து OCI கார்டுன்றது ரொம்ப அவசியம். அது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து போறவங்க வந்து வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள், கல்யாணம் ஆயிட்டு இங்க இருக்கிற பொண்ணை வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 2 பேருமே ஒரே நேரம் வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. வேலை கிடைச்ச காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடியது. அப்படி இருக்க உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி வந்து அவங்க பிரச்சனையே இல்லாம இதை எப்படி ஸ்மூத்தா கொண்டு போறது? நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்காக போகும் பட்சத்தில் சில நாடுகளில் வந்து ஃபேமிலி வீசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது ஃபேமிலி வீசா, ஃபேமிலி ரீயூனியன் வீசான்னு சொல்லுவாங்க. அந்த வீசாவை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அல்லது ஒய்ஃபாக இருக்கட்டும் நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இது வந்து எல்லா நாடுகள்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். சில நாடுகள் தான் இந்த வீசாவை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க, அல்லது நீங்கள் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தை பார்த்துக்கோங்க. அவங்க கொடுக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தில் ஃபேமிலி வீசா அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஃபேமிலி வீசா இருந்தால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதையும் தயவு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளும். வெளிநாட்டில் வந்து இந்த வீட்டு வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து உடனே என்னைய கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மீனவர்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி கிளைமேட் சேஞ்சால் நிறைய விஷயங்கள் கடல்லையும் நடக்குது. இயற்கையாகவே உலகத்தில் வந்து அந்த கடல் மட்டம் உயர்றதுனால நிறைய மீனவர்கள் வந்து அவங்க படகோ இல்லை கப்பலோ வந்து இழுத்துட்டு போகப்படுது. நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்க கப்பலில் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு பாஸ்போர்ட் நீங்கள் வச்சிருக்கணுமா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில். இப்போ புயல் காலத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் மாதிரி மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கும் உங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து விடுவாங்க. அதில் பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க, இன்று வானிலை வந்து மிகவும் மோசமாக இருக்கும், அதோட மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி வந்து சில மீனவர்கள் வந்து தைரியமாக மீன் பிடிக்க போகிறாங்க. இதில் வந்து கடலுடைய ஆழம், அந்த கடல் சுழற்சி இது வந்து அதிகமாக இருக்கும் புயல் வந்து கரையை கடக்கும் நேரத்தில். அப்போ நீங்கள் வந்து கடலோர பகுதிகளில் இருந்தீங்கன்னா கடல் வந்து எப்படி உங்களை இழுத்துட்டு போகும் அப்படின்றது தெரியாது. அதோடு மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்காகவும் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. மீனவர்கள் பாஸ்போர்ட் வச்சுக்கிறது நல்லது தான், பட் ஆனால் வந்து தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருங்க. அது உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து கடல் தாண்டி நீங்கள் தெரியாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளுடைய எண்களை தயவு செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளும் எல்லைக்குள்ளே வர்றீங்களோ தயவு செய்து சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப சிக்கலான விஷயமும் கூட. இயற்கை பேரிடர்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு அப்படின்றதையும் முன்கூட்டியே யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான். நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப நல்லது. மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்கிறாங்கன்றத வந்து அதை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. புயல் காலத்திலேயா இருக்கட்டும் அல்லது இயற்கை பேரிடர் காலமாக இருக்கட்டும் அவங்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பாகம் நாளை காலை 8:45 மணிக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்.